நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நீங்களோ சரி, உங்க வீட்டுல யாரோ ஒருத்தர், உங்களோட குடும்பத்துல ஒருத்தர் ராசிக்காரர்களா இருந்தாலும் கூட இந்த பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியமா பொருந்தும். என்ன காரணம் அப்படின்னா, அக்டோபர் மாசம் 18ஆம் தேதி, அதாவது விசுவாவசு வருடம் ஐப்பசி மாசம் 1ஆம் தேதி குரு பகவானோட அதிசார பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது. இது சாதாரணமா நம்ம குரு பயிற்சி அப்படின்னு மட்டும் எடுத்துட்டு போயிட முடியாது. இந்த குரு பயிற்சியில சனி பயிற்சியோட பலன்கள் அப்படிங்கறதும் அடங்கி இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து பயிற்சியாகி அதிசாரமா கடகராசிக்கு போய் உச்சமடைய போறாரு ஒரு 52 நாளைக்கு. இந்த 52 நாளும் கடகராசிக்கு போற குரு தன்னோட 9ஆம் பார்வையால மீன ராசியில இருக்கிற சனியை பாக்குறாரு. அப்ப சனியால கெட்டவங்களும், சனியால கஷ்டப்பட்டவங்க, துக்கப்பட்டவங்க, நடுத்தருவுக்கு வந்தேன், ஏமாந்துட்டேன், எல்லாத்தையும் இழந்துட்டேன் அப்படிங்கிறவங்களும் கூட குரு பார்க்க சனி புனிதப்படுறாரு அப்படிங்கறதால இதுக்கு மேல ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அப்ப இந்த அதிசார குரு பயிற்சி காலகட்டத்துல 52 நாளும் குரு பகவான் கடகராசியில உச்சம் பெற்று அங்க இருந்து அப்படியே விருச்சிக ராசியை பாக்குறாரு, மகர ராசியை பாக்குறாரு, மீன ராசியை பாக்குறாரு. இப்ப அவரோட பயிற்சி, அவரோட பார்வை, இது எல்லாம் சேர்ந்து உங்களோட ராசிக்கு என்ன பலன்களை கொடுக்க போகுது. இந்த 52 நாள் வாழ்க்கையே அப்படியே தலைகீழா மாறும். நீங்க எதிர்பார்த்த ஒரு நாள் வந்துருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி ஒரு யோக அமைப்பு இருக்கு. அதனால ஒரு தயவு செய்து இந்த வீடியோவை முழுசா பாருங்க, மிஸ் பண்ணாம பாருங்க. அப்பதான் இதுல சொல்லக்கூடியதை எல்லாத்தையும் கடைபிடிச்சிங்கன்னா நிச்சயமா வாழ்க்கையில ஜெயிக்கலாம். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பகவானோட அதிசார பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பயங்கரமான ஒரு சோகத்திலையும் கோபத்திலையும் விரக்தியிலையும் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். எதுக்குமே அச்சப்படாத சிங்கம் மாதிரி அப்படின்னு வெளிமைப்புக்கு வேணா சொல்லிக்கலாம். உள்ளுக்குள்ள நாங்க படுற பாடு எங்களுக்கு தான் தெரியும். என்ன பாடுபடுறோம், பாடாத கஷ்டப்படுறோம், என்னத்த சொல்றது, ஒன்னும் சொல்லிக்கிற மாதிரி இல்ல ஜோசியர. சிம்ம ராசியில பிறந்தது ஒரு பாவமா, நாங்க வேற யாருக்கும் எந்த பாவமே செய்யலையே, இவ்வளவு கஷ்டப்படுறோமே அப்படிங்கிற மாதிரி தான் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்தது. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஷ்டமத்துல சனி, இது ஒன்னே போதும் உங்களை பிடிச்சி அடி 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 அடின்னு அடிக்கிறதுக்கு. அஷ்டம சனி இருந்தாலே மற்ற கிரகம் என்னதான் உங்களுக்கு நல்லது செஞ்சாலும் தூக்கி போட்டு மிதிக்கிற அளவுக்கு தான் வாழ்க்கைங்கிறது இருக்கும். சிம்மராசிக்காரர்கள் காசு பணம் 10 ரூபா கஷ்டம்னா கூட கவலைப்பட மாட்டாங்க. வெள்ளையும் சொல்லையுமா அப்படியே வெளியே கிளம்பிடுவாங்க. 10 ரூபா உள்ள இல்லைங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வெளிமெப்புக்கு 4 பேர் நம்மளை பார்த்து சீன்னு சொல்லக்கூடாது, அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துடணும்னு நினைக்கிறவங்க. எவனும் நம்மள ஆகாவகம்லாம் புகழ வேணாம், எவனும் நம்மளை பார்த்து சீச்சின்னு சொல்லிடக்கூடாது அப்படின்னு கௌரவத்துக்கு கட்டுப்பட்டவர்கள், பிடிவாத குணம் உள்ளவர்கள். அப்படிப்பட்டவங்களுக்கு அஷ்டமத்துல சனி, களத்திரத்துல ராகு, ஜென்மராசிக்குள்ள கேது, இப்படி வருட கிரகங்கள்ல 3 கிரகங்கள் மோசமா போயிடுச்சு. குரு மட்டும்தான் லாப வீட்டுல இருந்தாரு, இப்ப அவரும் விரைய வீட்டுக்கு வர போறாரு. அப்ப 4வது கிரகமும் போச்சு. கடவுள ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவை திறப்பாம்பாங்க, நமக்கு 4 கதவையும் அடைச்சு சாவியை பூட்டி எங்கேயோ விட்டு எறிஞ்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா கெட்டதுலயும் ஒரு நன்மை இருக்குமாங்க பாத்தீங்களா, அதுதான் இந்த குரு பகவானோட அதிசார பயிற்சி அப்படிங்கிறது. பயப்பட வேண்டியதில்லை. அதாவது குரு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் 5வது வீட்டுக்கும் 8வது வீட்டுக்கும் அதிபதி. அப்படிப்பட்ட அவரு தான் இப்ப 12வது வீட்டுக்கு வரார். அப்ப 8க்கு அதிபதி 12க்கு வரார் அப்படின்னா அது விபரீத ராஜயோகம். இதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. இந்த விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு அற்புதமா செயல்பட போகுது. இந்த குரு பகவான் தான் சனி பகவானுக்கு இப்ப வீடு கொடுத்திருக்கார், அதையும் நீங்க பாக்கணும். அஷ்டமத்துல சனி இருக்காருல்ல, அவரை கடகத்துக்கு வர்ற குரு பார்த்து புனிதப்பட்டுறாரு. அதாவது தான் வீட்டை தானே பார்க்க போறாரு குரு. மீனராசி குருவோட வீடு, அங்கதான் சனி இருக்காரு, அதை குருவே பார்க்க போறாரு. அப்படிங்கறதால வீடு கொடுத்த கிரகத்தோட பார்வைப்படுது. அப்படிங்கிறப்ப சனி உங்களுக்கு அஷ்டமத்துல இருந்துகிட்டே நல்லது செய்வார். சாதாரணமா சனி ஒரு 6வது வீட்டுல இருந்து 11வது வீட்டுல இருந்து செய்யக்கூடிய நன்மை அப்படிங்கிறது அற்புதமா இருக்கும். ஆனா இந்த மாதிரி 8ல, அதாவது செய்யவே கூடாது அப்படின்னு நன்மையே தொடக்கூடாதுங்கிற இடத்துல சனி உட்கார்ந்துகிட்டு நன்மை செய்யறாரு அப்படின்னா அது எப்படி இருக்கும்னு பார்த்து அப்பேற்பட்ட நற்பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். அதனால அஷ்டம சனியோ நமக்கு கழிஞ்சிருச்சோ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு சந்தோஷம், சந்தேகம் அப்படிங்கறதெல்லாம் கூட உண்டாகும். பயப்பட வேண்டியது இல்லை. எதனால இதை சொல்றேன் அப்படின்னா, ரொம்ப கஷ்டப்பட்டீங்க சிம்மராசிக்காரங்க, உங்களை அப்படியே மனசை தேத்தணும் அப்படிங்கறதுக்கெல்லாம் சொல்லல, உண்மையிலேயே நடக்கும். எப்படி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது ஆணுக்கு பெண்ணால் பெண்ணுக்கு ஆனால் பிரச்சனை அப்படிங்கறத கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயே ஒரு 4 செவத்துக்குள்ள ஒரு எப்படி சொல்றது சண்டை தான். அரை மணி நேரம் பேசினா 20 நிமிஷம் சண்டை தான். வெளியில தான் அப்படியே நோவாம 2 பேரும் அன்னோன்யமா போயிட்டு இருக்கோம், வீட்டுக்குள்ள வந்தா சண்டை.
சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா மனைவி சம்பாரிச்சு கணவன் வீட்டுல உட்காந்து சாப்பிடக்கூடிய சூழல் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் கூட மட்டும் மரியாதை அப்படிங்கிறது இருக்காது. சில பேருக்கு சந்தேக புத்தி வரலாம், ஆணுக்கு பெண் மேல, பெண்ணுக்கு ஆண் மேல. அது மாதிரி ஒரு வேலை செய்யற இடத்துல நம்ம சாதாரணமா ஏதாவது ஒரு வார்த்தையோட போய் அது சக மாற்றுப்பால் ஊழியரால பிரச்சனையாக்கப்பட்டு நமக்கு ஒரு அவப்பெயர் அப்படிங்கிறது ஏற்படும். அதாவது அஷ்டம சனி அப்படிங்கறதாலே அசிங்கப்படுத்துற சனி அப்படின்னு சொல்லலாம். அந்த அசிங்கங்கள் எல்லாம் உங்க மீது போடப்பட்ட பழிகள் எல்லாத்தையும் தொடச்சி எறிஞ்சு நீங்க சுத்தமானவர் அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த குரு பகவானோட அதிசார காலகட்டம் அப்படிங்கிறது. அது மாதிரி கடனும் நிறைய இருக்கும், அதெல்லாம் சொல்லிக்கவே வேண்டியதில்லை. நகை அடவு வச்சேன், அதை கூட மூக்க முடியல, இப்பெல்லாம் வட்டி கட்டி வரட்டலான்னு பார்த்தா முழு பணம் கட்ட சொல்றாங்க, எவங்கிட்ட போய் பிச்சை எடுக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியா தூங்கி இருக்கவே மாட்டீங்க. தேவையில்லாத உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள், இதால மன உளைச்சல், வாழ்க்கையோட விரக்தியோட அந்த நுனியில போய் நின்றுட்டு இருக்கிற சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த குரு அதிசார காலகட்டத்துல தன்னோட பார்வையால குரு மிக சிறப்பான விஷயங்களை செய்வார். ஏன்னா குரு பார்வை ராசிக்கு 4வது வீட்டுல படுது, அதாவது சுகஸ்தானம். முதல்ல உங்க தேக ஆரோக்கியத்துல இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ணிடுவார். ரொம்ப நாள் பிரச்சனையா இருந்தது எல்லாத்தையும் சரி பண்ணி நான் ஆரோக்கியமா இருக்கேன், இதுக்கு மேல எதா இருந்தாலும் நான் பாத்துக்குவேங்கிற தன்னம்பிக்கையை கொடுப்பாரு. ஒரு வெளியூர் பயணம் போகணும்னா கூட திடீர்னு பிரச்சனை வருது உடம்புல, தனியா போறதா அப்படின்னு பயந்துகிட்டு இருந்தவங்க எல்லாம் கூட இதுக்கு மேல பயணங்கள் தொடரலாம், வெளியூருக்கு வேலைக்கு போகலாம், ஒரு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாம், சந்தோஷமா இருக்கும், உடம்பு ரொம்ப சிறப்பா இருக்கும். அது மாதிரி தாயாருக்கு வந்த கஷ்டங்கள், தாய் சொந்தங்கள் மூலமா வந்த பிரிவினைகள், இது எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாரு. அது மாதிரி 6வது வீட்டுல ருணரோக சத்துருஸ்தானத்துல குருவோட பார்வை அப்படிங்கிறது விழுவுது. இதுதான் ரொம்ப முக்கியம். உடம்புல உள்ள வியாதி குணமாகும், கடன் அடைக்கலாம், அடகு வச்ச நகையை மீட்கலாம். 8லையும் குரு பார்வை அப்படிங்கிறது விழுவுதுங்கிறது நிம்மதியான தூக்கம் அப்படிங்கறத கொடுக்கும், எதிரிகளோட தொல்லையை குறைக்கும், எதிரிகள் பலம் இழந்து போவாங்க. உங்களை ஆபீஸ்ல எப்படியாவது வேலையை விட்டு தூக்கணும்னு நினைச்சவங்க எல்லாம் இப்ப வேலையை விட்டு போவாங்க, நீங்க நின்று சாதிக்க போற ஒரு நேரம் அப்படிங்கறதும் அமையும். இது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியா நடக்கும். தூக்கமில்லாத இரவுகளை கடந்தீங்க இல்லையா, அது எல்லாமே இந்த 8ஆம் இடத்துல, அதாவது சனி மேல உழுவுற குரு பார்வை அப்படிங்கறதால சரியாயிடும். கவலையே பட தேவையில்லை. வாழ்க்கையில எதை நினைச்சலாம் கஷ்டப்பட்டீங்களோ, இதுக்கு மேல நம்ம எங்கடா முன்னுக்கு வர போறோம், அவ்வளவுதான்டா அப்படின்னு சிம்மராசிக்காரர்கள் துவண்டே போயிருப்பீங்க. யாருக்குமே பயப்படாத, எதுக்குமே அச்சப்படாத சிம்மராசிக்காரர்கள் கூட உள்ளுக்குள்ள பயந்துகிட்டு இருப்பீங்க. சரிப்போ நம்ம பொழப்பு அவ்வளவுதான் போல இருக்கு, இருக்கிறத பார்த்துட்டு ஓட்ட வேண்டியதான் அப்படின்னு நொந்து போனவங்க கூட இல்ல புது முயற்சி எடுப்போம், நம்ம மறுபடியும் வருவோம்டா மீண்டு, நமக்கு என்னடா குறைச்ச அப்படின்னு தனக்குத்தானே ஒரு பூஸ்டப் பண்ணிக்கிட்டு திமிரி எழுந்து வாழ்க்கையில முன்னுக்கு வந்து ஜெயிக்கிறதுக்கான ஒரு தன்னம்பிக்கையே இந்த குரு பகவானோட அதிசார பயிற்சி கொடுக்கும். அதனால நீங்க கவலைப்படவே தேவையில்ல. சனிக்கிழமையில காலையில எந்திரிச்சு குளிச்சு முழுவிட்டு சூரிய வழிபாடு செய்யுங்க. சூரிய வழிபாடு செஞ்சு முடிச்சுட்டு விநாயகர் ஆலயத்துக்கு போய் ஒரு கற்பூரம் ஏற்றி விநாயகரை வணங்குங்க. அதே மாதிரி பெருமாள் வழிபாடு சனிக்கிழமையில செய்யுங்க. மாலை நேரத்துல சனி பகவானுக்கு எள்ளு விளக்கு போட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு அன்னதானம் அப்படிங்கறத செய்யுங்க. முடிஞ்ச வரைக்கும் சனிக்கிழமையில கருப்பு நிற வஸ்திரம் அப்படிங்கறத அணியுங்க. வியாழக்கிழமையில குருவுக்கு நெய் விளக்கு போடுங்க. ஏலபால மாணவர்களுக்கு ஒரு நோட்டு புத்தகம், பேனா, பென்சில், பீஸ் கட்டுறது, ஏதோ உங்களால முடிஞ்ச ஒரு 10 ரூபா ஒரு நோட்டு புத்தகமாவது வாங்கி கொடுக்கறது. கை கால் முடியாதவங்க மாற்றுத்திறனாளிகளை பார்த்தா ஒரு வேளை சோறு வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி செய்யுங்க. நிச்சயமா மாற்றம் அப்படிங்கிறது தொடங்கிருச்சு. இனிமே சிம்மராசிக்காரர்கள் சிங்கம், உங்களோட மனநிலையே சிங்கம் தான் இல்லையா, அதே மாதிரியே தான் உங்களோட பாய்ச்சல் இருக்கும். பயப்பட வேண்டாம், நல்லா இருப்பீங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.